பயங்கரமா காது வலிச்சிருச்சு நீங்க சொன்னதுல ஆஸ் யூஷுவல். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தருக்குள்ள? ஆமென், ஹல்லேலூயா. கேலண்டர் மாறிடுச்சு, ஆனால் கடந்த கேலண்டர் மாத்திட்டாங்களா? எஸ், கேலண்டர் மாறிடுச்சு, ஆனால் கடந்த வருடம் உங்களை தாங்கி சுமந்து உங்களை நடத்தின தேவன் மாறவே இல்லை. அதே தேவன் தான் உங்க மத்தியில இருக்கிறார். ஆமென். 365 நாள் எப்படி போச்சு என்னன்னு நமக்கு தெரியாது. சில பயங்கரமா இருந்திருக்கும், கேள்விகள் இருந்திருக்கும், குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனால் 365 நாளை முடிக்க செய்தார். ஆமென். முடிக்க செய்து 366வது நாளை தொடங்க வைக்கல. எது முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களோ கர்த்தர் ஜனவரி 1ஆம் தேதியை உங்களுக்கு தந்தார். முடிவுல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதுதான் நம் தேவன். அணு தினமும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நான் என் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், கிருபை புதிதா இருக்கிறது என்றால் கர்த்தருடைய தரிசனம் இன்னைக்கு, அவருடைய நோக்கம் உனக்கு புதிதா இருக்கிறது. அதை ஃபுல்லா பயன்படுத்திக்க வேண்டும். ஆமென். அதை ஃபுல்லஸ்டா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களா, இன்னைக்கு ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணாம நான் எடுத்துக்கணும்ன்றது தான் கர்த்தருடைய புதிய கிருபை. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் உங்கள் சவால்கள் எல்லாம் சாட்சியாய் மாறும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, பக்கத்துல கை கொடுத்து சொல்றீங்களா, சிஸ்டர் இந்த வருஷம் நான் தேவையில்லாம உங்களுக்கு போனே பண்ண மாட்டேன் சொல்லுங்க. ஜெப வேலையை தவிர, ஜெபத்துக்கு தவிர போன் காலே கிடையாது சிஸ்டர். சிஸ்டர் விஜயா தனியா இருக்கிறாங்க, அவங்களை தூங்க விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஜெபம் மட்டும்தான் நான் எடுப்பேன், மற்றபடி எனக்கு எந்த பேச்சும் இல்லை. நீங்க என்ன பார்க்க கூடாது, பக்கத்துல இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் முடிக்கல. ஜெபத்தை தவிர எனக்கு எதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு விஷயமே இல்ல. ஏன்னா எனக்கு நிறைய வேலை கர்த்தர் 2026 கொடுத்திருக்கிறார். ஏன்னா 2026 டிசம்பர் 31ஆம் தேதி நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குதான் நம்ம வாழ்றோம். ஜனவரி 1 சந்தோஷமா துதிச்சு வாக்கு தட்டெல்லாம் பைபிள்ல புதுசா இருக்கும், அதை வச்சுலாம் சந்தோஷப்படுறது ஓகே. ஆனா இந்த வருஷத்தை நான் கர்த்தருக்காக எவ்வளவு பிரயோஜனப்படுத்துகிறேன். உங்களோட இலக்கு டிசம்பர் 31. அதுக்குள்ள நான் என்னெல்லாம் கர்த்தருக்காக செய்வேன், அவர் வேலையை முடித்தேன். நான் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிறது. ஆமென். சோ நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஏற்கனவே நான் கொடுத்த இன்னைக்கு புத்தி உள்ள ஸ்திரீ, எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்ததை நான் கேட்க விரும்பல, நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து விட்டார். அப்படி என்றால் டிசம்பர் 1ஆம் தேதி அந்த டிட்வாப்போ எல்லாம் முடிந்த பிறகு என்னடா இது இப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் இளைப்பாறுதல பேசினார். சம்பந்தமே இல்லை அந்த நேரத்துக்கு இளைப்பாறுதல், அமைதி, ஒரே புயல், ஒரே சலனம், தேசம் முழுவதும் போராட்டம். அது இதுன்னு போராட்டம்னா நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ பேர் இழந்தாங்க. பட் ஆனா கர்த்தர் இந்த மாதிரி ஒரு வசனம் கொடுக்கும்போது நான் கூட யோசிச்சேன், இந்த நேரத்துல இளைப்பாறுதல் அப்படின்றப்போ எனக்கு புரியல. ஆனா அதுதான் கர்த்தர் இந்த வருடத்தின் வாக்கு தத்தமாவே மாத்தி இருக்கிறார் நமக்கு. ஆமென். அவர் பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்லும். யாத்திராகம் 33:14 அது உங்களுக்கு என்ன தரும்? இளைப்பாறுதலின் பிரசனம். கர்த்தருடைய இளைப்பாறுதலின் பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். ஆமென். ஸோ இந்த இளைப்பாறுதலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக போகலாம். மற்றபடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நிறைய பேருக்கு அந்த வசனம் தெரிஞ்சதுனால நான் நினைக்கிறேன் எல்லாம் யோவான் 6 திருப்பி இருப்பீங்க ஏற்கனவே. அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. டகால்னு திருப்பிட்டீங்க பாருங்க நான் சொல்றதுக்குள்ள. லூக்காக்கு அப்புறம் இருக்குது, அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு முன்னாடி இருக்கிறது தான் யோவான். சரியா? 6ஆம் அதிகாரத்தில் 2:3 இப்படி சொல்லுகிறது, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். என்னவா? இயேசு செய்த நிறைய அற்புதங்கள், அற்புதங்களுக்கு மேல அற்புதங்கள். ஆனால் இங்க சொல்லப்பட்ட அந்த வியாதிக்காரர் யார் என்றால், யோவான் 5 வர 38 வருஷம் முடவனாய் இருந்த, அதை வச்சு அந்த ஒரு நிகழ்வை பார்த்து 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஒரு கூட்டமே என்ன பண்ணுது, அவரை தொடர்ந்து வருதா. அதாவது கூட்டம்னா 2-3 பேரு நாங்க குறிப்பிடல, என்ன போட்டிருக்கு? திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றனர். அற்புதங்களுக்கு மேல அற்புதங்கள். ஜீசஸ் பயங்கர, இயேசு கிறிஸ்து பயங்கர பிஸிங்க. சொல்லுங்க, இயேசு பயங்கர பிஸி அற்புதங்களை செய்து கொண்டிருந்த காரணம் அது. ஆமென். அற்புதங்களுக்கு மேல அற்புதம். குருடர்களுக்கு மேல குருடர்களை விடுதலை ஆக்கினார். ரத்த போக்கை நிறுத்தினார். திருப்பி 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 ஹீலிங் ஆஃப்டர் ஹீலிங், மிரக்கல் ஆஃப்டர் மிரக்கல், டெலிவரன்ஸ் ஆஃப்டர் டெலிவரன்ஸ், விடுதலைக்கு அப்புறம் விடுதலை,
திருப்பி சுகத்துக்கு சுகம், அப்படி ஜனங்கள் கூடி இருந்துகிட்டே இருக்காங்க. அது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு கேட்க நல்லா இருக்குல்ல, திரளான ஜனங்கள் பின் சென்றனர். ஆனா இயேசு ஒண்ணு பண்றாரு பாருங்க 3வது வசனத்துல. இப்போ அவர் பின்னாடி ஜனங்கள் இல்லையா? இந்த வசனத்தின்படி பார்த்தா என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 3வது வசனத்துல, அதை தான் உங்களுக்கு மைய வசனமாய் வைத்தேன். என்னன்னா, இயேசு மலையின் மேல் ஏறி. ஆமேன் சொல்லுங்க. நான் எப்பவுமே உங்களை அட்வான்ஸா ஆமேன் சொல்ல வைப்பேன் இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடக்கும். அதுதான் ஆமேன். சோ அவர் மலை மேல ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களுடனே உட்கார்ந்தார். அவ்வளவுதான். ஜீசஸ் இன்னைக்கு என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். போனதட ஆலோசகரின் நாட்காலிய இருக்கைய பத்தி பேசினேன். இனி கர்த்தர் ஆசனத்துல அமர்ந்து இருக்கிறார். He want to rest. ஆக்சுவலா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா அது எப்படி சொல்றா, கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, தன் சீஷர்களை வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க மலை சைட்ல வாங்க. எவ்வளோ நேரம் நீங்க நின்றுட்டு இருப்பீங்க சாப்பிடாம? என்ன சிஸ்டர் நீங்க பாட்டுக்கு ஒன்னு எடுத்து விடுறீங்கன்னு சொல்லக்கூடாது. மார்க் 6:31 யாராவது வாசிக்க முடியுமா? இல்ல நானே வாசிக்கிறேன். மார்க் 6:31 எடுத்தா வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். சரி, நான் எடுத்துட்டேன். அவர் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? இயேசு சீஷர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு டைம் இல்லை. பிஸி, பீக், பின்னக்கல் ஆஃப் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பீக்ல அவர் மினிஸ்ட்ரி இருக்கு. அற்புதம் மேல அற்புதம். டிசைபிள்ஸ்க்கு அவர் கூட இருக்க 12 பேருக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. கை ஓடல, கால் ஓடல. ஒன்னு அனுப்புனா ஒன்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இருக்கட்டும், நீங்க வாங்க முதல்ல என் கூட உட்காருங்க அப்படின்றார். ஆனா எங்க ஏறி உட்கார சொல்றா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒருபோதும் மறைக்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவர் மேலும் 26 ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் அது வெளிச்சம். உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை 2026 எந்த சவால்களாலும் அதை அணைக்க முடியாது. இருள் வெளிச்சத்தை பற்றி கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை எங்க அழைத்திருக்கிறார்? மலையின் மேல். பட்டணமா அப்படின்னா சென்னை போயிடலாமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துல உட்கார வைக்கிறார். உட்காரு. எனக்கே டயர்டா இருக்கு. ஏன் கர்த்தர் மாம்சத்துல இல்லையா? ஆவியில மட்டுமா இருந்தார்? He was also overwhelmed. இயேசு கிறிஸ்து கூட சோர்வடைந்திருக்கிறார். அவர் அவர் எத்தனையோ தடவை இளைப்பாறுதலை பத்தி பேசி இருக்கிறார் வசனத்துல. அவர் இளைப்பாறுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதலை இன்வைட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அது முக்கியம்னு சொல்லி இருக்கிறார். அதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரே ஓட்டம். ஊழியம். நான் வெளி வேலையில இருக்கிறவங்கள மட்டும் நான் பேசல. ஊழியத்துல இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க? கண்ணா பின்னா ஒன் ஆஃப்டர் தி அதர். இப்படியே நீங்க போயிட்டு இருந்தா கர்த்தருக்குள்ள எப்போ இளைப்பார்வீர்கள்? இல்ல நான் கர்த்தருடைய வேலையை தானே சிஸ்டர் செய்யறேன், ராஜ்யத்தின் திட்டத்தை தானே செய்யறேன். எஸ், ராஜ்யத்தின் திட்டத்தை செய்றீர்கள். ஆனால் கரெக்டா பகுத்தறிவோட செய்றீங்களா? அந்த பகுத்தறிவு இருந்தால்தான் ராஜ்யத்தின் திட்டத்தை நாம் நேர்த்தியாக செய்ய முடியும். அதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். போன வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு விஸ்டம் என்னது அந்த ஸ்டடி தான் போச்சு. இன்னைக்கும் அதே தான். ஆமேன்னு சொல்றீங்களா? சிஸ்டர் நீங்க என்னென்னவோ நின்றா பேசுவீங்கன்னு நினைச்சா திருப்பி விஸ்டம் வந்துட்டீங்களா? என்னது என்ன சொல்லுவாங்க? ஐயோ, அந்த பழமொழி எல்லாம் மறந்துருச்சு போங்க. எங்க அம்மா இருந்தாதான் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். அவங்க திட்டுல எல்லாம் பழமொழி வரும். இப்ப அவங்க ரொம்ப நாளா நேர்ல இல்லையா? என்னது அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி. என்ன சிஸ்டர் திருப்பி நீங்க அதே சொல்றீங்கன்னா? கர்த்தர் ஞானத்தை விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். வெளிப்பாடு போன சண்டே தான் கேட்டீங்க. சார்ஜ் பண்ணோம்னா கனெக்டடா இருக்கணும். கனெக்டடா இருந்தாதான் என்ன ஆகுது? வெளிப்பாடு வரும். அந்த கனெக்டடா சார்ஜ் ஆகுறதே அவருடைய ஞானம் வெளியே வருகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். சுய அறிவில் அல்ல, இது தெய்வீக ஞானத்தை பற்றி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த வேர்ல்டு ரொம்ப பிஸிங்க. 26 நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் 2030 பிளான் போட்டு வச்சிருக்கு. ரெஸ்ட்லெஸ் உலகம்.
கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காத உலகம். அந்த உலகம் என்ன பண்ணுது? உங்க போனுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. உங்க போனுக்குள்ள உட்கார்ந்தது உங்க மண்டை எப்படி இருக்கு? நம்ம மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஐயோ அவன் அவ்வளவு செஞ்சுட்டான், நான் இவ்வளவுதான் செஞ்சேனா? அங்கே போச்சு. காலையில கர்த்தர் என்ற காலை வேலை சொல்றா, உட்கார்ந்து வா, என் கூட வந்து நீ உட்காரு, அமர்ந்திருந்து வா, நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு இயேசு சொல்லும் போதே என்ன வராங்க? அடுத்த வசனம் பார்த்தா, அவரு அப்பாடா இப்பதான் கொஞ்சம் என்ன பண்ணலாம், இலைப்பாலனா ஃபுல்லா நடந்து நடந்து இது பண்ணி உட்காரலான்னு பார்த்தா எதிர்க்க அப்படி கண்ணை எப்படி கண்ணை எடுத்து பாக்குறாராம். எத்தனை பேர் இருக்கிறாங்க முன்னாடி? 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களாம். எப்படி இருந்திருக்கோம் இயேசுக்கு? இப்போதான் உட்காந்து நம்ம பேசலாம்னு நினைச்சோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா என்ன பண்றாங்க? எதிர்க்க 5000 பேர். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் உனக்கு இந்த வருஷம் இளைப்பாறுதலை தரப்போகிறேன், இன்னும் வெளிப்பாடுகளை தர. ஆமென். இளைப்பாறுதல்னோடனே நீங்க வந்து கர்த்தருடைய வேலையை செய்யல. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அவரிடத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வேதத்தையும் அதாவது வார்த்தையும் ஜெபமும் அவருடைய பாதத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற வருஷம். ஆமென். ஸோ இதுல ஒருத்தன் வந்து ஃபோன் கடைக்கு போனானா, போய் ரிப்பேர்ன்னு கொடுத்துட்டானா, என் ஃபோன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இது என்ன பார்த்து கொடுங்க. ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு அவர். உங்க ஃபோன் அந்த ஆள் கூப்பிட்டு விட்டுருக்கான் ஃபோன் கடைக்காரன். என்ன ஆச்சுன்னா, உங்க ஃபோனை நீங்க சிரிச்சுட்டே கேட்டாராம், உங்க ஃபோனை நீங்க கடைசியா எப்போ ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை சார் இது புது ஃபோனு சார், வாங்கி 1 month தான் ஆகுது, இப்படி ஃப்ரீஸ் ஆயிடுது, ஏமாத்திட்டானா இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஃபோனை எப்போ கடைசி ஆஃப் பண்ணி? சார் நான் ஆஃப் பண்ணவே இல்லை, நான் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா. என்னது? அப்போ அந்த கடைக்காரன் சொன்னானா, சார் உலகத்துல எவ்வளோ பெஸ்ட் டிவைஸா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும் சார். அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாதான் என்ன ஆகும்? ஃபோன் மறுபடியும் இந்த ஃப்ரீஸ் ஆகாது. ஏன் சார் ஃபோன் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா, பயங்கர ஓவர்லோடு, ஆப் ரன்னிங். புரியுதா? வெறும் நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ஜை போட்டு என்ன பண்றது? பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைய. ஃபோன் நல்லபடியா ஓடணும், அதுக்கு தேவையில்லாத அந்த ஓவர்லோட எடுக்கணும். மெமரி வேற பயங்கரமா இருக்குது. மெமரி ஸ்டோரேஜை நீங்க என்ன பண்ணல? உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியல, மெமரி எல்லாம் அந்த அளவு ஃபோன். அப்பனா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, தானாவே ஆக போகுது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்கான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வல்லமையா இருந்தாலும் ரெஸ்ட் தேவைங்க. ஆமென். நான் ஒண்ணு சொல்லவா? கர்த்தர் ஒரு நல்ல செய்தி ஆவியானவர் எனக்கு சொல்றார். எங்க இளைப்பாறுதல் இருக்கிறதோ அங்க இந்த வருடம் அற்புதம் இருக்கும். ஆமென். எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்குள்ள இளைப்பாறுகிறீர்களோ அடுத்த சைடே கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டார். இன்னும் சொல்ல போனா, அவர் பாதத்துல நீங்க இளைப்பாறும் பொழுது 3 விஷயம் தான். கீழ்படுகிறது, எப்போதும் நான் சொல்றது, ஒப்பு கொடுக்கிறது, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. ஆமென். எதெல்லாம் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருந்தோமோ கர்த்தர் சொல்லுகிறார், இளைப்பாருங்கள், என்னோடு இளைப்பாருங்கள். டேக் டைம் ஆஃப். இன்னைக்கு அது பிடிக்கல நிறைய பேருக்கு, அதை சொன்னாலே பிடிக்காது. ஏன்னா ரெஸ்ட் எடுங்கன்னா சோம்பேறித்தனத்தோட அவங்க ஒப்பிடுவாங்க. ரெஸ்ட்டுக்கு வந்து சோம்பேறித்தனத்தோடலாம் ஒப்பிட முடியாது. நான் சொல்ற ரெஸ்ட் என்னன்னா, கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதல் பண்ணி பாருங்க, உங்க ஓட்டம் வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஆக்டிவா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏசு முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது 30 வயசுல வராரு. முதல்ல எங்கெங்க போனாரு? மீட்டிங் மேல மீட்டிங் போனாரா? செமினார் போனாரா? குரூசேட் போனாராங்க? பைபிள் ஸ்டடி எங்க போனாரு? பைபிள் ஸ்டடி அவரால் தான் ஒரு கிடையாது. எங்க போனாரு? முதல்ல அற்புதத்தை கேட்கிறேன். ஒரு ஈவெண்ட்னா எங்க போனாரு? வெட்டிங்க்கு போனார். He relaxed himself. கர்த்தர் என்ன பண்ணார்? தன் குடும்பத்தோடையும் தன் சீஷர்களோட he is relaxing. ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தருடைய அற்புதமே நடந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரை பின்பற்று அவர் எங்க போறாரு சில நேரம் நமக்கு தெரியாது. ஐயோ நம்ம ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தருக்குள்ள அர்ப்பணிச்சிங்கன்னா அந்த இளைப்பாறுதலின் இடமே கர்த்தர் அற்புதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதுக்கெல்லாம் சிம்பிள் விஷயம் தான். திருப்பி சொல்றேன், அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிதல் முக்கியங்க. அது 3ஐயும் அந்த 2ஐயும் நீங்க விட்டுறவே கூடாது. எது? கீழ்ப்படிதல், சரண்டரன்ஸ். கீழ்ப்படிதல், சரண்டரன்ஸ். இது எப்போ கிடைக்கும்னா நீங்க பிஸியா இருந்தா கிடைக்காது. ஒரு பெரிய ப்ரீச்சர் சொல்றார்,
அவரோட பெட்ரூம் தான் அவரோட வாழ்க்கையில நடந்த பெரிய பெரிய அற்புதங்கள். ஏன்னா பெட்ரூம்ல 5-6 அவர் வேதத்தையும் என்னது ஜெபமும் பண்ணியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அவர் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீச்சர். அவர் பேர் சொல்ல விரும்பல, பட் எவ்வளவு அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு பெட்ரூம்ல? 5 ஹவருக்கு மேல வேதத்திலையும் ஜெபத்திலையும். ஜெபம் இன்னும் போனா எவ்வளவு அவர்ஸ் தெரியல. இன்னைக்கு உங்க பெட்ரூம் என்ன மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கும் உங்க வீட்டுல, நீங்க ஆலோசித்து பாருங்க. நான் புறணி பேசுறதா, நான் குறை பேசுறதா, நான் கத்துறதா, நான் பிஸியா இருக்குதா, நான் வீட்டுல ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா, இல்ல ஊழியத்தை எடுத்து என் குடும்பத்துல அங்க நடக்கிற பிரச்சனையை நான் வீட்டுல பேசுறதா? கிடையவே கிடையாது. கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதல். ஆமே, அந்த இளைப்பாறுதல் வந்து விட்டாலே அற்புதம் தான். ஆமே, நீங்க மட்டும் அதை செய்யலன்னா உங்க மைண்ட் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடும்ன்ற. ஓவரா ஆப் ஓடி ஓடி உங்க தாட்ஸ் ஓடி ஓடி என்ன ஆயிடும், ஒரு பாயிண்ட்ல ஹோப்லெஸ் ஆயிடும். என்னடா செய்யறதுன்னே புரியாத மாதிரி இருக்கும். இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்த லைட்டுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. அதான் அடுத்த பெரிய விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். என்னது? நம் என்ன சுய புத்தியில் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவர் என்ன பண்ணு நினைத்துக்கொள், அப்பொழுதுதான் என்ன பண்றேன்னு சொல்றாரு, உன் பாதைகளை செட்டையாக்குறார். அப்படி என்றால் இந்த வருஷத்துல கொஞ்சம் கூட சுய புத்தி வரக்கூடாது என்றால் நீங்க ஸ்டாப் பண்ணணும். நீங்க செய்யறத ஸ்டாப் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. அன்னைக்கு கனெக்ஷன் எல்லாம் அவங்க அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ரீசார்ஜை விடக்கூடாது. அதை நினைவுபடுத்துக்கிறேன். ஸ்டாப் வாட் யூ டூயிங். அது எது உங்களை பயங்கரமா இந்த வருஷம் பிஸி ஆக்குது, கர்த்தருடைய நேரத்துல இருந்து திருடுகிற அவ்வளவு காரியங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வருஷம்? நிறுத்த போகிறீர்கள். எதை ஆரம்பிக்க போகிறீர்கள்? கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதலை. ஆமென். அததான் இந்த வசனத்துல நீங்க பாக்குறீங்க. சரியா? இப்படி பார்த்துட்டு எனக்கு இதுல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, கர்த்தர் இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காருல்ல, ஒரு சுவிசேஷத்துல கூட 4 சுவிசேஷம் இருக்கு, ஒண்ணுல கூட இயேசுக்கு இவங்க காஃபி கொடுத்தாங்க, பிளேன் டீ கொடுத்தாங்க, ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுத்தாங்க சீஷர்கள்னு ஒரு வசனத்துல என்ன பண்ண எழுதல. இத்தனைக்கும் 12 ஸ்டாஃப் மெம்பர்ஸ். எத்தனை? 12 ஸ்டாஃப். நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல இயேசு உட்கார்ந்து அவர் கையில பரிமாறினாங்க, சாப்பிட்டாங்க. செஞ்சா கூட அது எழுதி இருக்கலாம்ல. ஒருத்தர் கூட இல்ல பாருங்க அங்க செய்யறதுக்கு. கர்த்தர் அதான் சொல்ற, நம்மளுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. யூ நீட் ரெஸ்ட். ஒன்லி இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த மிரக்கல். ஆமே. அப்படி அந்த இது பார்த்துட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன், ஆண்டவரே ரெஸ்ட் கேட்கிறாரு, அவரே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல் சொல்லும் போது நமக்கு என்னங்க வந்தது? அவ்வளோ வல்லமையுள்ள எலோஹிம், ஆல் பவர்ஃபுல் காட், சர்வ வல்லவர் சொல்லுகிறார், மலை மேல் உட்கார்ந்து இளைப்பாறுங்கள் சொல்றானா. நீங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுற ஓட்டத்துல எங்க போய் முட்டுறோன்னே தெரியல. ஊழியம் செய்யறோம், ஆனா வீட்டுல சமாதானம் இல்லை. வெளியில வேலைக்கு போறீங்க, வீட்டுல பொருளாதாரம் சந்திக்கப்படல. நல்ல ஹெல்த்தை பாத்துக்கிறீங்க, ஆனாலும் தலைவலி வருது, வயிற்று வலி வருது, வைரல் ஃபீவர் வருது. காலையில கஷாயத்தை குடிக்கிறீங்க, கொத்தமல்லி குடிப்பீங்களா, அப்புறம் என்ன இலையை தூக்கி அப்படியே தின்றீங்க சிக்கன் 65 மாதிரி, ஆனாலும் வைரல் ஃபீவர் வந்துகிட்டு தான் இருக்கு. நான் கேட்கறதெல்லாம் எதை நீங்க பயங்கரமா செய்றீங்களோ அதை நிறுத்திட்டு கர்த்தருக்குள்ள இளைப்பாருங்க. இது எதுவுமே தேவையில்லைன்ற நான். ஆமே. நீ கர்த்தருக்குள்ள நேரம் செலவழித்தாதான் நீ உன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும். உன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தினாதான் நீ சபையை நடத்த முடியும். சபையை நீ ஒழுங்கா நடத்தினாதான் தேசத்தை நீ என்ன பண்ண முடியும்? சாட்சியாய் வாழ முடியும். இன்னைக்கு இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். இது ஆவிக்குரிய வட்டாரத்திலே பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ண ஒரு இது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இயேசு உட்கார்ந்து அவரு இதை பத்தி பேசியிருக்காரு, ரெஸ்ட்டை பத்தினா நம்ம எவ்வளவு யோசிக்கணும்ல. அவ்வளோ வல்லமை உள்ள பிதா. அப்ப பார்த்தா சரீரத்துல நம்ம எவ்வளோ வீக்கா இருக்கிறோம், அதை விட ஆவியில எவ்வளவு வீக்கா இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஆவியை புதுப்பிக்க வேண்டும், எவ்வளோ சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் சிந்தனைகளை கலட்டி வைக்கணும்ல, ரீசார்ஜ் பண்ணோம்ல. சும்மா போட்ட போனையே பவருக்கு மேல பவர் போட்டுட்டு இருந்தா போன் ஒரு நாள் வெடிச்சிடும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சார்ஜ்லேயே போன் வெடிச்சிருக்குங்க? ஏன்னா போன் வாஸ் நாட் ரீஸ்டார்டட், ஆன் ஆஃப் பண்ணவே இல்லை. இட் வில் ஃப்ரீஸ். சேம் வே லைக்வைஸ் யுவர் மைண்ட்.
உங்க மைண்ட் வந்து ஒரு கேட்டுங்க ஆவியானவருக்கு, புரியுதா? அந்த மைண்டை க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, இவர் நுழைய முடியாதபடி. இன்னைக்கு அந்த கேட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஓப்பனா இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய கிரியை, அவர் நடப்பித்தல், அவர் வழி நடத்தல், அவர் கைடன்ஸ்க்கு ஓப்பனா இருக்க வேண்டியதுதான் உங்க மைண்ட். உலகத்தின் காரியங்கள் இல்ல, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு இல்லை. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் பாருங்க, கர்த்தர் அடப்பாவுமே நம்ம இப்பதான் உட்கார்ந்தோம், ஆனா 5000 பேர் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு தரணும்? இன்னும் சொல்ல போனா 5012 பேர் இருக்கிறார்கள், சீஷர்களையும் சேர்த்து. இப்ப நான் இவங்களுக்கு எப்படி கொடுப்பேன்ற ஒரு கேள்வி ஒண்ணு அவர் எழுப்புறார். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ½ முடிக்கணும்னு ஒரு வைராக்கியத்திலே வந்திருக்கிறேன். ஆமென். தெளிவா இருக்கிறாங்கப்பா, புத்தியுள்ள ஸ்திரீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. முந்திலாம் எல்லாருக்கும் கைத்தட்டு, தூக்கத்துல இருந்து எழும்பி கைத்தட்டு, நான் என்ன சொன்னாலும் கைத்தட்டு. இப்ப தெளிவா தெளிந்த புத்தி இருக்கிறதே கர்த்தர் வந்து உருவாக்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. ஆமென். ஏன்னா நான் பாட்டுக்கு ஆமேன் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் வருவீங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த கும்பலோட இது கதையே வேணாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். பட் கர்த்தர் பாருங்க 3 காரியத்தை இங்க நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இதை எடுத்துக்கோங்க இந்த மெசேஜ், ஏன்னா நான் உங்களை காம்ப்ளிகேட் பண்ணணும்னே கிடையாது. ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், கர்த்தர் இளைப்பாறுதலை விரும்புகிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன தரேன்? I'll give you rest. Learn from me. அடுத்த வார்த்தை இருக்கு, என்கிட்ட இருந்து நீ என்ன பண்ணாத, கத்துக்கோ. அடுத்த லைனே அதுதாங்க அந்த வசனத்துல, அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த இளைப்பாறுதலை நீ கத்துக்கோ, பேலன்ஸ் யோர் லைஃப். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் உங்களுக்கு நினைப்படுத்துகிறார். சன்னெல்லாம் கீழே போயிடுச்சு, ஆனா பாருங்க, நம்ம என்னதான் கர்த்தர் இளைப்பாறுதல் சொன்னால் நமக்கு ஒரு அரகன்ஸ், ஒரு மேட்டிமை இருக்கதான் செய்யுதுங்க. நீ என்ன சொல்லு, நான் பிஸியா தான் இருப்பேன். நீங்க பிஸியா இருங்க, ஆனா பிஸியா இருக்கிற நேரத்துல என்ன பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை தான் நான் புரியுதா? இப்ப சிம்பிளா புரிஞ்சுதா உங்களுக்கு? பிஸியா இருக்கிறது ஓகே, ஆனா அந்த பிஸினஸ்ல வந்து அது வேலிடேட்டடா இருக்கா, வேல்யூபிளா இருக்கா, கர்த்தருக்கு அது பிரயோஜனமா இருக்கான்றதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ரீஃப்ரேம் பண்ண போறீங்க, உங்க கேலண்டர்ல எழுதிக்க போறீங்க இன்னைக்கு வீட்டுல. அப்போ கர்த்தர் முதல் கேள்வியை அவர் சுற்றி இருந்த அந்த சீஷர்கள் கிட்ட அவர் எழுப்புறார். ஆனால் அவர் எல்லாரையும் கூப்பிடல, ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு கேட்கிறார். யார் அவருன்னு பார்க்கலாமா? 5ஆம் வசனத்துல, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, யாரை நோக்கி? பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொல்லலாம் என்று கேட்டார். ஒரு அப்பம், அவரே அப்பம், ஜீவாப்பம், அவர் கேட்கிறார் எங்க அப்பத்தை வாங்கலாம். பயங்கரமா இல்ல? ஜெகவா ஜைரே கேட்கிறாரு, அவரே அப்பமா இருக்கிறாரு, ஜீவா அப்பம். அவர் கேட்கிறாரு, இந்த அப்பம் இருக்கே, 5000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க பிலிப், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு பார்க்கலாம். கர்த்தர் கேட்கறதுனால அவருக்கு பதில் தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல பதில் தெரிஞ்சு கேட்கிறவர் தான் கர்த்தர். இந்த 1ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு 7-8 ஆயிடுச்சா? இந்த 1 வாரத்துல உங்களுக்கு பல கேள்விகள் உங்க வாழ்க்கையில எழும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அந்த கேள்விகள் நான் எழுப்பினது அவ்வளவுமே உன்னை சோதிக்க, எனக்கு பதில் ஏற்கனவே இருக்கிறது என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். கரங்களை தட்டுவீங்களா? இந்த 1 வாரம் அந்த கேள்வியில பட்ட பாடு நீங்க இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். ஆமென். என்ன பண்ணலாம் பிலிப், ப்ளீஸ் சொல்ல பார்க்கலாம். நீ என்னதான் நீ என்னோட வந்த, படிச்ச, பைபிள் ஸ்டடி பண்ண, பிஸியா இருந்த, எத்தனை என்னது அற்புதம் மேல அற்புதம் என் கூடவே வந்த. நான் பிஸியானதோட 12 பேர் நீங்க தானடா ரொம்ப பிஸியா காமிச்சுக்கிட்டீங்க உங்களை. பண்ண அற்புதம் நானு, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இயேசு கிட்ட போக கூடாது, சின்ன பிள்ளைங்களை நான் அனுப்ப மாட்டேன், என்னெல்லாம் போட்டீங்க. இப்போ சொல்லுங்களேன்டா, இந்த அப்போ வந்து இந்த டா போடுறேன் இது போடுறேன்னா நான் மரியாதை எல்லாம் பேசல, எவ்வளோக்கு எவ்வளோ அதை யதார்த்தமா உங்க கையில கொடுக்கணும்னு பாக்குறேன். சரி, பாக்குறவங்களும் தயவுசெய்து தப்பா நினைக்கிறது, இதை டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் பிலிப், டெல் மீ, கிவ் மீ a super discerning answer. உனக்கு வருஷம் 2025 முழுவதும் உனக்கு விஸ்டம் பத்தி வெளிப்படுத்தினேன். இப்ப 26ல நான் கேட்கிறேன், 5000 பேர்ல 5012 ஒன்னையும் சேர்த்துக்கோ, சேர்த்துட்டு இப்போ நீ இந்த அப்பத்தை எப்படி
எடுத்துட்டு வருவேன். ஹவ் வில் யூ ஃபீட் them சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம் அவனை சோதிக்கும்படி அவர் கேட்டாராம். சோ இதுல நான் பார்த்தது பிலிப்ப ஒண்ணு கேட்கிறார். அடுத்து இதுல வருது 8ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர் ஒருவனான சீமோன் பேதுருவின் பிரதர் அந்திரேயா, ஆண்ட்ரூ, சரியா, அவரு ஒரு காரியத்தை செய்யறார். சோ அங்க 2வது நீங்க பாக்குறீங்க. இந்த நிகழ்வுல 3 பேர் தான் இயேசு பேசுகிறது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல பிலிப், 2 யாரு, அந்திரேயா, which means இங்கிலீஷ்ல ஆண்ட்ரூ. 3வது பாத்தீங்கன்னா அந்த அந்திரேயாவை தான் இன்னொரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு இயேசுக்கு. யார் அந்த நபர்? சிறுவன். அங்க ஒரு சிறுவன் இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரோட கொஞ்சம் வளர்ந்த சிறுவன். சோ இந்த 3 பேரை வைத்து தான் இனி கர்த்தர் எழுப்பின கேள்விகளுக்கு பகுத்தறிவின் 3 நிலைகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். நிலைகள் எப்படி இருக்கும் என்றால், ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் மாதிரி இருக்காது, செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் மாதிரி இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் இது உள்ள போறதுக்கு முன்னாடி, என்னது, முதல் நிலை 2வது நிலை மாதிரி இருக்காது, 2வது நிலை 3வது நிலை மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் நிலைன்னு லெவல்ஸ்ன்னு ஏன் இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் இருக்குன்னா, ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? கீழே இருந்த மாதிரி அற்பமாவே இருக்காது, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமே, நீ தொடங்கின மாதிரி வருஷம் இருக்காது, டிசம்பர் 31ஆம் தேதி சம்பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர். திஸ் இஸ் கால்ட் தி லெவல் ஆஃப் டிசர்ன்மென்ட். அப்படி சம்பூர்ணமா இருக்க வேண்டும் என்றால் அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லும் பதில் என்ன? நான் எல்லாமே வச்சிருக்கிறேன், நானே அப்பந்தான். இப்ப நீ எப்படி குடும்பத்தை நீ நடத்த போகிற, ஊழியத்தை நீ எப்படி நடத்த போகிற? எங்களை பார்த்தும் கர்த்தர் கேட்கிறார், ஊழியக்காரங்க, உனக்கு 1008 தரிசனங்கள் இருக்கு. என் ஹஸ்பண்டை கேட்டா சொல்லவே வேணாம், எப்பவுமே எனக்கு 7-8 ஆர்கனைசேஷன் சொல்லி அவர் மாதிரி பிஸியை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல, அது அவராக தான் பார்த்துக்கணும். பட் இதெல்லாம் செய்யறதுக்கு கர்த்தர் கேட்கறது என்னன்னா, உன்னோட டிசர்ன்மெண்ட் இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது லிண்டா அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்படிதான் ஒரு கேள்வி எனக்கு வரும் பொழுதுதான் இதை எழுதினேன். முதலாவது பார்த்துக்கோங்க, முதல் பகுத்தறிவு. அது போறதுக்கு முன்னாடி சொல்றேன், அந்த கேள்வி எழுப்பின பின் ஒரு விஷயம் ஆகுது பாருங்க. முதல் கேள்வி என்ன, இதை எப்படி தரப்போற? ஸோ ஃபர்ஸ்ட் ஜீசஸ் சொன்னதே என்னதுன்னா, ஒரு குவெஸ்டின். இந்த குவெஸ்டின் ஒன்று கேட்டுட்டார்னா உங்களோட பதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பதிலும் கொடுத்துடுறேன். அப்போ நல்லா ஆன்சர் பண்ணுவீங்களே ஜீசஸ் கிட்ட வீட்டுக்கு போய், தப்பு தப்பா உளராம கைடு மாதிரி கொடுத்துடுறேன். இப்படி கேள்வி எழுப்பப்பட்டதுனால் முதல் காரியம் நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் சுய புத்தியில் சாயவே கூடாது. புரியுதாங்க? சுய புத்தியில சாஞ்சிட்டீங்கன்னா அங்க விசுவாசத்துக்கு இடமே கிடையாது. 2வது பகுத்தறிவுக்கு கர்த்தர் கேட்கிறார். முதல் கர்த்தர் என்ன பண்றார்? கேள்வி எழுப்புகிறார். 2வதுக்கு he is listening. Jesus questions, Jesus listens. எப்படி? அந்திரேயா என்ன சொல்றான், இங்கே ஒரு அந்த கூட்டத்துல போய் தேடுறான். தேடி யாரை கொண்டு வரான்? ஒரு சின்ன பிள்ளை கொண்டு வந்ததும் கர்த்தர் என்ன பண்றாரு? இதெல்லாம் அந்திரேயா சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அந்திரேயா ஒண்ணு பண்ணிடுறான். அதை நான் உங்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றேன். சோ விசுவாசம் இருக்கலாம். முதல்ல என்னது, உங்களுக்கு விசுவாசமே இல்லை. எதுக்கு விசுவாசமே இல்லைன்னு இருந்த, சுய புத்தி இருந்தால் விசுவாசம் சுத்தமா இருக்காதுங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம நினைச்சுப்போம் எதுனால இப்ப ChatGPT ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப சுய புத்தி கூட இல்லை. உன் சுய புத்தியை தூக்கி எங்க வச்சிருக்கிறேங்க? ChatGPT AI-க்குள்ள போயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எத்தனையோ கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலா கர்த்தர் ஒரு பிரெயினை கொடுத்திருந்தா நம்ம எங்க போறோம்? வாடகை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் அது சொன்ன பேச்சை கேட்கறதுக்கு. இன்னைக்கு சுய புத்தியில் சாய்ந்தால் அங்கே விசுவாசமும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை. 2வது, அந்திரேயா மாதிரி நீங்க கூட்டிட்டு வரீங்க ஒரு சிறுவனை, அங்க விசுவாசத்தை அவர் என்ன பண்றார் பாக்குறாரு. எப்படியும் இவன் என்ன பண்ணிட்டான், கூட்டத்துல தேடிட்டானே. 3வது கர்த்தருடைய டிசர்ன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, முதல்ல என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு உன் பகுத்தறிவை, இன்னொரு உன் பகுத்தறிவை கவனிக்கிறாரு. 3வது பகுத்தறிவு தான் இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார்.
நீ அவருக்கு ஏற்ற மாதிரி பகுத்தறிந்தால் கர்த்தர் உன் காரியங்களை அவர் கரங்கள்ல பெற்றுக்கொள்கிறார். ஆமென். வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன யோசிச்சுட்டு வந்தீங்களோ, என்ன காரியங்கள் நம்ம திட்டமிட்டு இருக்கோமோ, எந்தெந்த ஊழியங்களோ, கர்த்தர் இதை நான் என் கரத்துல வாங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவர் கையில போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? முதல்ல இந்த பிலிப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் முதலாவது பகுத்தறிவு. பிலிப் எப்படி கர்த்தருக்கு பதில் சொல்றான். சோ 3 பேர் 3 விதமா நம்ம வாழ்க்கையிலும் பங்களிக்கிறாங்க. நம்ம பயங்கரமா சோர்வடைஞ்சிருப்போமா, அப்பதான் ஒருத்தன் அவனும் உதவி செய்ய மாட்டான். நம்ம கேட்ட கேள்விக்கும் சரியான பதில சொல்ல மாட்டான். பார்த்துருக்கிறீங்களா? ஒண்ணு நீ என்ன பண்ணு, செய். உன்னால செய்ய முடியலன்னா தயவு செய்து என்ன பண்ணாத, வாயை திறந்து சொல்லாத. அந்த மாதிரி தான் கர்த்தருக்கு இன்னைக்கு 3 பேர் பங்களிக்கிற மாதிரி நமக்கு இருக்குது நம்ம வாழ்க்கையில. அதுல முதல்ல பிலிப் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் யூதனை சேர்ந்தவன் தான். ஆனால் அவனோட நேமோட அர்த்தம் கிரேக்க நேம். ஓகே, ஹி ஹாஸ் a Greek name. அப்படி என்றால் பல கலாச்சாரம் அவன் அக்செப்ட் பண்றவன். அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, மல்டி கல்ச்சுரல் பர்சன். அப்படி என்றால் அவன் என்ன பண்றான், ஜான் த பேப்டிஸ்ட ரொம்ப பின்தொடர்ந்த ஒருத்தன் தான் யாரு, பிலிப். ஆனால் என்னைக்கு இயேசுவை அவன் கண்டானோ, என்னைக்கு இயேசு அவரை சந்தித்தாரோ, சர்ச் என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். எத்தனை பேர் சர்ச் மாத்தி இருக்கிறீங்க? இல்ல யாரும் அப்படி. அவர் என்ன பண்றாரு, ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வார்த்தையே என் முன்னாடி நிக்குது என்னொன்னு என்ன பண்ணிட்டாரு, சர்ச்சையே மாத்திட்டு ஜீசஸ் பின்னாடி போனவர். ஸோ பிலிப்போட ஒரு விஷயம் என்னன்னா, அவனை அந்த பகுத்தறிவு அது பாவம் தப்பு என்று சொல்லலை. ஆனால் அவன் ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பான், யோசிச்சு செய்யறவன். நீங்க பார்த்துருக்கிறீங்களா, நிறைய பேர் வீட்டில் யோசிச்சு சில காரியங்களை செய்வாங்க. நான் அவசரமா எல்லாம் ரெடி பண்ணி நான் போய் சில நேரம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுப்பேன், அப்பா இதை முடிச்சிடலாம் வாங்க வாங்கலாம்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாரு பாருங்க, 2026 முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் அது ஏன் நான் போய் சொன்னேன், அந்த ஆசை ஏன் வந்ததுன்னே என்னோட வேரோட பிடுங்கிட்டு போயிடும். அவ்வளோ பகுத்தறிவு சிலவங்களுக்கு. பார்த்துருக்கிறீங்களா? இந்த பலகைய இந்த கடையில வாங்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பலகை இலங்கையில 30 கடையில இருக்கு. அந்த 30 கடையில 15 கடையில ஒரிஜினல் இருக்கு. அந்த 15 கடையில ஒரிஜினல கரெக்டா எடுத்துட்டு வருது 5 கடை தான். அந்த 5 கடையில உண்மையா நல்ல பிரைஸ்க்கு கொடுக்கறவன் 2 கடை. அந்த ஒரு கடையில நீ போய் வாங்கணும்ன்றதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு எல்லாமே ரெடியா இருக்கு கேஷோட, ஆனா வாங்க விட மாட்டாரு. அதனால அவரை நான் தப்பா பேசுறேன்னு சொல்லாதீங்க. அன்னைக்கு அவர் அந்த மாதிரி முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், தேவையில்லாத அவ்வளவு காரியங்களும் எங்க வீட்டுல இருந்திருக்கும். சோ பிலிப் பண்ணது தப்பு கிடையாது, லாஜிக்கலா யோசிக்கிறான். புரியுதா? அவன் யோசித்து செய்கிறான். அப்ப அவன் ஒரு பதில் சொல்றான். பார்க்கலாமா இயேசு கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? பிலிப் 7ஆம் வசனம். சரியா? பிலிப் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். டூ லாஜிக்கல், ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறோம், ஆன் பாயிண்ட். ஆண்டவரே 6 மாசம் சம்பளம் கொண்டு நான் கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுற அந்த அப்பம் பத்தவே பத்தாது. பாத்தீங்களா பிலிப் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்களோ அது என்ன ஆகும் தெரியுமா? விசுவாசம் அப்படியே உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். அவன் சொல்ற 6 மாசம் நீங்க கொண்டு வந்தாலும் இது பத்தாது, எப்படி நம்ம பண்ண போறோம்? ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள். சொல்லுங்க, இம்பாசிபிள். கர்த்தரே இது முடியாது. இன்னைக்கு உங்க சோர்வுக்கு பங்களிக்கிறவங்க இந்த மாதிரி லாஜிக்கல் பர்சனா இருக்க கூடாது இந்த வருஷம். புரியுதா? when you talk with others, listen carefully. புத்தி உள்ள ஸ்திரீகளே, யாராவது லாஜிக்கலா தாட்டோட ஃபேக்டோட பேசினாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் அறவே கிடையாது. உலக ஞானம் பெருசா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ஞானத்துல அவங்க வளரவே இல்லை என்பதற்கு தான் அர்த்தம். அவங்க லிமிட்டேஷனையே தான் பேசுவாங்க. போதும் போதும், இதுக்கு மேல இது வராது, இது சரி வராதுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. நானே நொந்த நூடுல்ஸா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ நீ இப்படி சோர்வடைகிற மாதிரி சொல்றியன்ற மாதிரி தான் ஆண்டு. நான் உனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நீ நான் பேசுகிற கர்த்தர் யார் என்றால் நான் ஜீவ அப்போ. நான் கேட்கும் போது பிலிப்க்கு இப்படி ஒரு பதிலா அப்படின்னு காலையில கர்த்தர் கேட்கிறான். ஜீவ அப்பமே உங்களோட இருக்குதுங்க.
உங்க கரங்கள்ல இருக்கு. அந்த கரங்கள்ல இருந்து எவ்வளவு வாட்டி வாசிச்சிருக்கீங்க, அது உங்க சிந்தனையில போய் உங்க ஹார்ட்ல ரெஜிஸ்டர் ஆன பிறகு கூட கர்த்தர் கேள்வி கேட்கும் போது பதில் எப்படி வருது? ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு செக் தான் வீட்டுல சம்பாதிக்கிறாங்க, அந்த ஒரு செக் வச்சு எப்படிப்பா நான் 26 நடத்துவேன்? வித் ஒன் செக் 2026 இஸ் இம்பாசிபிள். யாருகிட்ட நீங்க லாஜிக் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை படைத்தவரை உருவாக்குனவர் கிட்ட போய் லாஜிக்க பேசலாமா? இன்னைக்கு 2026 சிம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பேசக்கூடாது? நீங்களும் பேசாதீங்க, லாஜிக் பேசுறவங்கள என்டர்டெயின் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஆவிக்குரிய விசுவாசம் என்றால் என்னன்னு பலப்படுத்த கத்து கொடுங்க. ஆமென். நம்ம பேரே என்னங்க? விசுவாசிகள். விசுவாசியே நீ பதறாதே. எனக்கு பிடிச்ச பாட்டு, பாடவே மாட்டாங்க இங்க. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். நம்ம எதுல பிழைப்போம்? சிஸ்டர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, அவன் எதுலயோ பிழைக்க, நம்ம வார்த்தையில பிழைக்கிறோம். ஆமே, விசுவாசத்துல பிழைக்கிறவர்கள்ங்க நம்ம. இன்னைக்கு லாஜிக் நீ என்ன பண்ணாத, இல்லைன்ற வார்த்தையே 2026 இல்ல. கரங்களை தட்டுங்க. எனக்கு இருக்குதோ இல்லையோ, கேட்ட கேள்வி, எனக்கு வாழ்க்கையில எழுப்பின கேள்விகளுக்கு எல்லாமே ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்து பதிலை கொடுத்து விட்டார். ஆமென். இதுதான் உங்க பதிலா இருக்கணும். ஸ்ட்ராங்கா சொல்லணுங்க. அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, இதுல ஏதாவது விட்டுருவேன், அதனாலதான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட எனக்கு விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ விசுவாசம் போக போக நமக்கு என்ன ஆகும்னா விரக்தி வந்துடும். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். விரக்தினா ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்பேர். ஏன்னா எப்பவுமே எது கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நோ, லெட்ஸ் திங்க் தி அதர் வே அப்படின்னாலே நமக்கு டொங்குன்னு ஆயிடும். புரியுதா? இல்ல வேற மாதிரி பார்க்கலாமேனோடனே நம்மளுக்கு டிப்ரெஷனே வந்துடும். என்னப்பா இவ்வளோ நானே வைராக்கியமா வரேன். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை உற்சாகப்படுத்துங்க. இல்லைன்ற வார்த்தையில வரக்கூடாது. நீங்க தேவ பிள்ளைகள், தேவ புத்திரர்கள். உங்களோட பிளட் கவர்னன்ட் கொடுத்து உங்களை சன்ஷிப்பா எடுத்திருக்கிறார். ஆமென். என் மகள் மகன் என்று கூப்பிடுற அந்த மாதிரி ஆட்கள் உங்க வாயில எப்படி வரணும்? இல்லைன்னே வரக்கூடாது. இருக்கிறதுல செய்யுங்க, கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். ஆமென். அததான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த மாதிரி லாஜிக்கலா நீங்க பகுத்தறிந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பகுத்தறிவு தேங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தேங்கினா என்ன ஆயிடுங்க? ஒரு பாயிண்ட்ல அது நார ஆரம்பிச்சிடும். அது சரி வராது. உங்க பகுத்தறிவு எப்படி ஆயிடும்? இட் வில் கெட் ஸ்பாயில்ட். நாரிடும். ஒரு காலத்துல அது வேலையை செய்யாது. நீங்களே ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. ஒருத்தன் உங்களுக்கு ஹோப்லெஸ்ஸாவே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆயிடும்? உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கே ஹோப்லெஸ் ஆயிடும். உங்க கணவருக்கு நீங்க தைரியம் சொல்லும், அவர் உங்களே தைரியம் சொல்லும். ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை, முக்கியமா நான் சொல்றேன், இந்த வருஷம் அவங்கள பலப்படுத்துங்க. ஆண்டவரோட வார்த்தையினால பலப்படுத்துங்க. ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட்னு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லும். என்ன சொல்லும்? மம்மி, ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட், எனக்கு படிப்பு வரலன்னு சொல்லும். நான் உங்களை ஒரே ஒரு வேர்டு தான் அதுக்கு நடுவில் ஆட் பண்ண சொல்ல. எஸ் எஸ்மா சொல்ல. யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்றேன்? அறிவு கெட்டத்தனமா போனையே பார்த்துட்டு இருந்தா கான்ஃபிடென்ட் இல்லாம என்னடி வரும்? இந்த பேச்சு வேண்டாம் தான் நான் சொல்றேன். உங்க பகுத்தறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிள்ளைங்க உங்களுக்கு பிலாங்கிங், அந்த பிலாங்கிங்னஸ் கொடுங்க. கொடுத்தாதான் கர்த்தர் அவங்களுக்கு பிலாங்னு தெரியுங்க. நீ என்ன உலகத்துல இருக்கிறவன உன்னால நேசிக்க முடியல, என்ன காணாத கர்த்தரை நீ எப்படி நேசிக்க முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். எப்படி பதில் சொல்வ குழந்தைகிட்ட? நம்ம எப்படி சொல்லணும்? ஐ எம் நாட் புரியுதுடா. திட்டி கூட நீங்க அதட்டி சொல்ற, புரியுது உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஆனா திட்டாதீங்க. ஏன்னா நான் நல்லா திட்டுவேன், இப்பதான் மாறுறேன், புரியுதா? அவ்வளவுதான் பயந்துருவாங்க என் பிள்ளைங்க. யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் yet. நான் சொல்வேன் அலிஷா ரோஷேல் கிட்ட, yet there is a way. யோசி, நீ there is a way. இன்னொன்னு இருக்குமோ? ஆமா, எனக்கு மேக்ஸ் ஏறவே இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏறல, எட்டுன்னு ஒரு வார்த்தை போடுங்க. பட் என்னால முடியல, ஆனாலும் என் தேவனால் என்னால் முடிந்தது. ஆமென். எனக்கு பலவீனம், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட இருக்கிறார். எனக்கு கட்டு முடியல, யோசிக்க தாண்டி இந்த பிரெயின் கட்டுல இருக்கு, என்னால் முடியல, என்னை விடுதலை நாயகன் என்னோட இருக்கிறார். அந்த ஆனால் பெரிய வேலையை செய்யும். அந்த ஆனால சொல்லி பாருங்க, அது பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும்.
அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். உடனே அந்த 8 பட் அந்த விசுவாச வார்த்தை என்ன பண்ணும் தெரியுமா? டகடகன்னு உங்க பிரெயின்ல அடிக்கும். ஓ, நம்மளே பிளாக் பண்ணாலும் இவ என்ன பண்றா? வே ஓப்பன் பண்றா. அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த பகுத்தறிவை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான். ஸோ டோன்ட் பி லாஜிக்கல். ரெண்டாவது பாருங்க, அந்திரேயா. அந்திரேயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் பாருங்க, நான் பிலிப்பை தப்பு சொல்லல, மறுபடி தெரிஞ்சுக்கோங்க, லாஜிக்கலா இருக்க வேண்டாம். ஸோ அந்த நிலை எப்படி இருக்கு? பிலிப்புக்கு பகுத்தறிவு இருக்குது, ஆனா என்னவா இருக்கார்? ரொம்ப லாஜிக்கலா இருக்கிறனால ஃபியர் வந்து ஃபெய்த்தை விட என்ன ஆயிடுது? பிலிப்புக்கு ஜாஸ்தி ஆயிடுது. ஃபெய்த்தை சைலண்டா வச்சுட்டாரு பிலிப்பு. ஆனா அந்திரேயாவை பாருங்களேன், அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒரு பையனை தேடிட்டாரே. எப்படிங்க மீன் இருக்கிறது அந்திரேயாக்கு தெரியுது 5,000 கூட்டத்துல? அப்பதான் நினைச்சேன், அந்திரேயா யாருங்க? பேதுருவோட சகோதரர். 2 பேரும் என்ன தொழில் பார்த்தாங்க? மீன் தொழில் பார்த்துருக்குறாங்க வருஷ கணக்கா. ஏங்க இந்த கூட்டத்துல இப்போ எவனா டப்பால மீன் எடுத்துட்டு வந்தா, அதிகமா உலகத்துல மீன் சாப்பிடுற ஊரே நாடே ஸ்ரீலங்கா தான். எங்க ஊர் கேரளாக்கு அப்புறம். கரெக்டா? ஃபிஷ் இன்டேக் ஜாஸ்தி. உங்களுக்கு மனம் வருமா வராதா? வரும்ல. அப்பதான் யோசிச்சோம், இந்த அந்திரேயா யாரு? பேக்ரவுண்டே ஃபிஷர்மேனா? எப்படியோ இந்த பையன் இந்த சிஷர் என்ன பண்ணி இருக்கிறாரு? மோப்பம் பிடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? 2 மீனும் 5 அப்பா வச்சிட்டு இருக்கான். அப்பத்தை கூட இது அந்த மீன் பாருங்க தூக்கிட்டு வந்துட்டாரு. எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு? தீர்வை எங்க இருந்து எடுத்தாரு? அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து தான் எடுத்தாரு. புரியுதா? தீர்வை வெளியில இருந்து கடையில போய் அந்திரேயா வாங்கிட்டு வரல. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வீட்டுல தீர்வை வைத்திருக்கிறார். சிலுவையில அவர் உனக்கு வைத்த நோக்கம், உங்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் மட்டும் இல்லை, உங்களை தாங்கின நோக்கம் மட்டும் இல்லை. அவருடைய சிலுவையின் வேலை கிரியம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையின் திட்டங்கள், முடிவுகள் எல்லாம் கர்த்தர் முடித்து விட்டார். ஆமென். you're actually walking into a finished work. உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய பாஸ்ட், முடித்து விட்ட வேலைக்குள்ளதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்திரேயா அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? ஒரு ஆளை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு இந்த பகுத்தறிவு பிடிச்சிருக்கு, அதனால என்ன பண்றாரு? ஓ, கூட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். என் கேள்விக்கு என்னது? நெருங்கிட்டான். ஆனா கர்த்தருக்கு ஒரு ஆஃப்ல இருக்கிறாரு. ஏன்னா அங்க பாருங்க அந்திரேயா என்ன சொல்றான். பகுத்தறிவு நல்லா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பகுத்தறிவுல விசுவாசம் அறவே இல்லை. 2வது பகுத்தறிவு விசுவாசம் இருக்கு. ஓ, என் வீட்டுல வச்சிருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் வந்துருச்சு. அங்க பாருங்க அந்திரேயா என்ன சொல்றாரு. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்குது. ஆனா போட்டுட்டானே, போடாம இருந்திருக்கலாமே. ஆனா இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? இந்த 5 அப்பம் கொண்டு வந்துட்டேன் உங்ககிட்ட, உங்க கை கிட்ட வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன் இயேசுவே. ஆனா இது எப்படி உங்களுக்கு பத்தும்? இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆனா கேள்விகள் இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். ஆமென். ஆனால் இந்த நிலையில என்ன ஆகுதுன்னா, முதல் பகுத்தறிவுல அது தேங்கி கிடக்குது. 2வது பகுத்தறிவுல அவன் தேடி கண்டுபிடித்தனால் இந்த பகுத்தறிவு கொஞ்சம் என்ன சொல்லி இருக்குது? செடி மண்ணுல இருந்து வளருது, என்ன சொல்லுங்க? அது வந்து கொஞ்சம் அப்படி வெளியே 2 இலை காமிக்குது, ஒரு வளர்ச்சியை பாக்குறாரு இயேசு. 2வது நிலையில உன் பகுத்தறிவு என்ன இருக்கு? வளர்ந்துருக்கு, லேசா துளிர் விட்டுருக்கு. துளிர் விட்டுருக்கு தான் கேட்டேன். துளிர் விட்டுருக்கு. ஆனா உனக்கு என்ன இருக்குது? அதே நேரத்துல சைட்ல சந்தேகம் வச்சிட்டு இருக்கிறியே. அந்திரேயாக்கு பாருங்க எல்லாமே இருக்கு, எல்லாம் கைக்கு வந்தாச்சு. ஆனா ஒரே ஒரு டவுட்னால என்ன பண்ண முடியல? இந்த பகுத்தறிவு அந்த குட்டி துளிரோட நிக்குது. இன்னைக்கு வேணா நம்ம 2025 துளிரோட நிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்க 3வது பகுத்தறிவின் நிலையை திறக்கிறார். அந்த துளிர் வளர்ந்து விருட்சமாய் நீங்கள் மற்றவர்கள் கனி தரும் பகுத்தறிவை கர்த்தர் காலை வேளையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving it? எனக்கு தெரியும் you are resting in God's place, but ஆனாலும் receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் தாமே அது உங்களுக்கு அருள். அவர்தான் அந்த ஞானத்தை தரணும். அவர்தான் போதகரிங்க. அவர்தான் போதித்துக் கொண்டு இருக்கிறார். இங்க லிண்டாவோல ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் விசுவாசமே இல்லை, ஆனா உன்னை ரட்சிக்கப்பட வச்சது நான். அதுக்கப்புறம் விசுவாசம் இருக்கு, ஆனா நிறைய சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் துளிர் விட்டதோட இருக்கு. ஆனா உன்னை நான் துளிர் விடுறதுக்காக அழைக்கல.
உன்னை கனி தரும் மகா விருட்சமாய் நான் பார்க்கிறேன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறான். இன்னைக்கு அதுதான் அந்திரேயாவோட பிரச்சனையா இருந்தது. எப்படியோ கொண்டு வந்து கையில கொடுத்துரு. ஆனாலும் கர்த்தருக்கு என்ன அந்திரேயா மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கும் சொல்லுங்க. எனக்காக ஒருவன் என்னவோ பண்ணிட்டான், ஒரு வேலையை முடிச்சிட்டான், ஒரு பாதி வேலையை முடிச்சிட்டான், இன்னும் கம்ப்ளீஷன் தான் வரல. என்னது? சரி, ஏதோ கண்டுபிடிச்சி தேடி ஈடி பொறுக்கி கிறுக்கி ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனை கொண்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ ஆண்ட்ரூ ஒர்க்ட் இன். கர்த்தர் இன்னைக்கு ஆண்ட்ரூ மேல சந்தோஷதான் படுறார். ஏதோ நீங்க செய்திருக்கிறீர்கள், உங்கள் முடிந்ததை கர்த்தருக்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள், ராஜ்யத்தை கட்டி இருக்கிறீர்கள், ஒரு பங்கை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் உங்களை இந்த 3 நிலைகளை பார்த்து பாவம் குட்டு தப்பு பேசல. உங்க நிலை நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதா பகுத்தறியறது தான் புத்தி உள்ள ஸ்திரீ. புரியுதா? கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. நீங்க செய்த ஒவ்வொரு நற்கிரியும் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். கொண்டு வந்துட்டா, ஆனா எங்கேயோ அவளுக்கு என்ன பண்ணுது, ஒரு சந்தேகம் இருக்கு. இது முன்னேறி செல்ல முடியுமா? will it go beyond it? அந்த லிமிட்டேஷனை தாண்டி, அவ வளத்தை தாண்டி அது போக முடியுமா என்பதுதான் அவளுக்கு பயம் என்று கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரச்சனை வரும்போது அந்திரேயா, நம்ம பார்த்துருக்கீங்களா, ஒரு சேஃப்டி செக் வச்சுட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் காலையில எழும்பி, எத்தனை பேருக்கு இப்போ ஆன்லைன் ஆப்ல பேங்க் இது இருக்கு, போன்ல இருக்கா? எத்தனை பேர் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சில நேரம்? இனி கர்த்தர் அதை தான் வேணான்றார். ஏய், நான் ஜெஹோவா ஜைரே இருக்கேன், ஆவுன்னா என்ன பண்றேன், இந்த ஆப்பை பார்த்து எவ்வளோ அக்கௌண்ட், ஐயோ நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன் 10,000 போயிடுச்சு, மைனஸ். ஸ்கூல்லலாம் அடிஷன் மைனஸ்லாம் படிக்கல, இப்போ உட்காந்து தான் என்ன பண்றது, கால்குலேட்டர் ஓட்டு, 10,000 வாங்கிட்டேன் மைனஸ், அப்போ இவ்வளோதான் இருக்கு. கர்த்தர் இதை தான் வேண்டான்னு சொல்றார். இதெல்லாம் தான் உங்களை என்ன பண்ணுதுன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் கொண்டு வருது. என்ன பண்ணுது? உங்கள் இளைப்பாறுதலை திருடுகிற நேரம். என்ன நேரம்னா, உன் சுய புத்தியில நீ சாய்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்ற, என்கிட்ட இளைப்பாறு, நீ கொண்டு வந்துட்டல, அதோட முடிஞ்சது. நீ கால்குலேட் பண்ண அதை எத்தனை பேருக்கு கொடுக்கணும், கொடுக்கிற வரைக்கும் தான் உன் வேலை. கால்குலேஷன் உன் கதை இல்லை. நான் அதுக்கு தான் கர்த்தரின் கணக்குன்னு சொன்னேன். அவர் கணக்கே வித்தியாசங்க. சப்ட்ராக்ஷன்ல பெருக வைக்கிறவருங்க அவரு. ஆமே, கழித்து பெருக வைக்கிறவர் தான் நம் கர்த்தர், தேவாதி தேவன். பெருக்கத்தையும் அடிஷன் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, கால்குலேஷன் இஸ் நாட் யோர் பார்ட். ஸோ அங்க அவரு ரொம்ப லாஜிக்கலா இருந்தாரு, இவரு ரொம்ப என்ன பண்றாரு, விசுவாசம் நம்பிக்கை வந்துருச்சு, ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. அது கர்த்தர் காலை வேளை சொல்றாரு, அது சுத்தமா உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எடுத்து போடவே வேணும். இன்னைக்கு அந்த கூட்டத்துல பாருங்க, அந்திரேயா போய் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பாரா இருக்கும்ல. ஒவ்வொரு ரோவா தானே உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்கா, ஒருத்தராவது கொடுத்தாங்களா? ஏங்க, அந்த சிறுவனோட எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை தாய்மார்கள் இருந்திருப்பாங்க. ஒருவேளை இருந்திருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம்னு என்னோட கணிப்பு. புரியுதா? 3 நாள் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கூட அந்த பையனோட அம்மாவுக்கு நல்ல பகுத்தறிவு இருந்திருக்கேன். என் குழந்தை மீட்டிங்க்கு போது அது கையில ஏதாவது ஒரு டிஃபன் கேரியர்ல கட்டி கொடுக்கணும்னு இருந்த பகுத்தறிவு அந்த கூட்டத்துல ஒரு அம்மாக்கு இருந்திருக்காதா? இருந்திருக்கும், கொடுக்க மனசு வரல. இன்னைக்கு அந்த கூட்டம் மாதிரி தான் நம்ம சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க வாயால நம்ம சொல்லாமா? இன்னைக்கு அந்த கிரௌட், அந்த சிறுவனை கழித்து மற்ற பேர் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அப்படிதான் சபை இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. கேட்டு 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 வாங்கக்கூடாதுங்க. புரியுதா? கொடுக்கிற தன்னலமற்ற இருதயத்தை கர்த்தர் விரும்புறார். அதுதான் சொன்னேன், ரெஸ்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒபீடியன்ஸ். அப்புறம் என்ன சொன்னேன், சரண்டரன்ஸ், செல்ஃப்லெஸ். அதை மறந்துட்டேன். தன்னலமற்ற இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கும், கிரௌட்ல இவன் கொடுப்பான் அவன் கொடுப்பான்னு பார்த்தான். கடைசியில நீ எங்க எதிர்பார்க்கலையோ, எந்த வயசு கிட்ட இருந்து எதிர்பார்க்கலையோ, கர்த்தர் அங்கதான் அற்புதத்தையே நடப்பித்தார். இன்னைக்கு நான் கூட விசுவாசிக்கிறேன், அந்த டெபோரா வால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆமேன். அது சாதாரண வால் இல்ல, ஜெபத்தின் மதில். நான் ஒரு தடவை உங்களுக்கு மதிலுக்கு மறுபக்கம்னு நான் பேசியிருந்தேன், இருந்தா அதை போய் பாருங்க. அந்த மறுபக்கம் ராகா பண்ண ஜெபம், அவள் வேணா அலட்சியப்படுத்தி இருக்கோம் இந்த சமுதாயம், அவளை ஒரு பெண்ணாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மறுபக்கம் ஜெபித்த ஜெபம், அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலைக்கு ஒரு பெரிய பங்கு. எபிரேயர் 11 விசுவாச வீராங்கனையா இவளை காமிச்சிருக்கிறான். ரட்சகரே அவளோட குடும்பத்துல அவ வாரிஸ். யோசிச்சு பாருங்க, உன்னுடைய ஜெபத்தின் வல்லமை. அந்த மதிலுக்குள்ள இருக்கிற கட்டிடத்தை கட்ட எவ்வளவு போராடினாங்க.
கேட்டு கேட்டு பார்த்தாங்க இல்லையா? கடைசியில கர்த்தர் எதிர்பாராத இடத்துல இருந்து கர்த்தர் தர வைத்தார். கரங்களை தட்டு. கர்த்தர் தொடங்கினதை அற்புதமாய் முடிப்பார். இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து கெஞ்ச தேவையில்லை. கடைசியில எத்தனோடு பையனை வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாருங்க. அதான் கர்த்தர். ஆமென். நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்தா கர்த்தர் இந்த வருடம் காரியங்களை அற்புதங்களை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி, நான் முடிக்கல 3வது பாயிண்ட் இருந்தாலும் இந்த ஒரு செகண்ட் கண்களை மூடி, நான் எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கர்த்தர் பெரிய பெரிய கதவுகளை திறக்க போகிறார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் இன்னைக்கு வாசல்களை திறக்கிறார், திறக்கிறார், திறக்கிறார். இன்னும் அவர் வேலைகளை செய்ய, ராஜ்யத்தை கட்ட, போஷிக்க கர்த்தர் இன்னைக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து கர்த்தர் செய்கிறார். ஆமென். இதெல்லாம் தாண்டிங்க கர்த்தர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு கேள்வி. ஒரு பகுத்தறிவுக்கு அவரு கேள்வி கேட்டு பகுத்தறிவிட்டார். 2வது கவனிச்சார். 3வது பகுத்தறிவுக்கு இயேசுக்கு ரொம்ப பிடிச்சி என்ன பண்ணிட்டார் தெரியுமா? என் கையில கொடுன்ட்டார். ஆமென். என்ன மாதிரி பகுத்தறிவு தெரியுமா? அந்த பையன் இருக்கிறத அப்படியே என்ன பண்ணா? இயேசு கிட்ட கொடுத்தான். அந்த பிள்ளைங்க மட்டும் கவனமா இருக்கணும். அந்த சின்ன பிள்ளை அங்க இருக்குல்ல, அவன்கிட்ட கேட்டீங்கன்னா யார நம்புதோ அந்த கையில தான் அது பொருளை தரும். புரியுதா? அவங்க அம்மா கேட்டா, இந்துஜா கேட்டா கொடுத்துருவான். அதே வேற யாரை கேட்டா அவங்ககிட்ட அந்த பேகை வாங்க முடியுமாமா? கிறிஸ்துமஸ் கிடைச்ச பேகு. நீங்க கேட்டா கிறிஸ்துமஸ் பேக் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டோம், அதை கழட்டவே மாட்டேங்குதுங்க. ஆனா அவ்வளோ விரும்பின அந்த பேகை நீங்க கேட்டா அவன் தருவான். ஏன்னா நம்பிக்கை இருக்கு. அம்மா கிட்ட கொடுத்தா திருப்பி எனக்கு வரும், அது பத்திரமான இடத்துல இருக்குன்னு. இன்னைக்கு பிலிப் ஆண்ட்ரூ மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? விசுவாசம் இருக்கக்கூடாது. சிறுவர் போல இருக்கணும். சிறுவனை போல, ஒரு சிறு பிள்ளைகளை போல இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தருக்கு கொடுத்த இடம் எங்க கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். அங்க நான் விதைச்சிட்டேன்னா கர்த்தர் எனக்கு அறுவடை தருவார். ஆமென். கொஞ்சம் கூட நான் டவுட்டே இல்லை. நான் இங்க விதைச்சிட்டேன், நான் இங்க கொடுத்துட்டேன், கர்த்தர் தரமாட்டார் இல்லைங்க. அவருக்காகவும் அவர் ஊழியக்காக ஒரு கலசம் தண்ணீருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தன்னலமற்ற இருதயத்தை, தன்னலமற்ற பகுத்தறிவை கர்த்தர் விரும்புகிறார். இங்க விசுவாசம்லாம் வேற லெவல்ல இருக்கு. 3rd லெவல் சொல்லுவாங்களே, என்ன லெவல்? நீ வேற லெவல் பா அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு விசுவாசம் பிள்ளைகளை போல இருக்க வேணும். இட் should be like a child like trust. அவங்கள மாதிரி நீ கத்துக்கோடு ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்றாரு. ஏன் சும்மாவா சொல்றாரு கர்த்தர்? உனக்கு என் ராஜ்யத்துல இருக்குன்னா நீ யாரை பார்க்கணும்? சிறு பிள்ளைகளை போல இருக்கணும்னு சொல்றாருங்க. இனி கர்த்தரோட பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவு என்ன தெரியுமா பண்ணுச்சு? வெறும் தேங்கி நிற்கிறது தான் முதல் லெவல் பார்த்தீங்க. 2வது துளிர் விட்டது. ஆனால் இந்த பகுத்தறிவு நீங்க செஞ்சீங்கன்னா, கர்த்தருக்காக முழுசா விட்டு கொடுத்து அவர் நேரத்துக்கு இளைப்பாரி அவர் சொல்ற காரியங்களை செய்து வேதத்திலையும் வசனத்திலையும் ஜெபத்திலையும் தியானம் செய்யும் போது அந்த பகுத்தறிவை கர்த்தர் எப்படி தெரியுமா பண்றார்? அதை பெருக பண்றது மட்டும் இல்ல, உங்கள் அந்த பெரிய அந்த 5000 அற்புதம் அந்த நடந்த நிகழ்வு 4 காஸ்பல்ஸ்லயும் இருக்குதுங்க. புரியுதா? ஒரு காஸ்பல்ல கூட இந்த நிகழ்வை வைக்கல. ஆனா இதுல மெயின் அந்த பெரிய அற்புதம் நடக்கும் போது அந்த அற்புதம் யார் கையில இருந்து தெரியுமா? அந்த சிறுவன் கையில. சிறுவன் கையில தான் டெக்னிக்கலி அந்த அற்புதம் தொடங்கி இருக்கு. இன்னைக்கு 2026 கர்த்தர் உங்க கையில தான் அந்த அற்புதத்தை வைத்திருக்கிறார். He wants to receive from your hand. ஆமென். நீங்க கொடுத்தா போதும், கர்த்தர் அதை பெருக பண்ற தேவனாய் இருக்கிறார். இந்த பகுத்தறிவானது பெருக்கத்தின் பகுத்தறிவு. ஆமென். தேங்கி நிக்கிற பகுத்தறிவை இன்னையோட அதை எடுத்துருங்க. இந்த துளிர் விடுறது எல்லாம் வேண்டாம். இனி கர்த்தர் உங்களை பெருக்கத்தின் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, கர்த்தர் எத்தனை நாள் உலகத்தை உண்டாக்குனாரு. என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு எனக்கு இங்க எப்படிதான் கேட்கல, என் காது அடைச்சிச்சா தெரியல. ஏதோ கர்நாடிக் சிங்கர் என்ன பிரதர் மெல்வின், ஏதோ ஒரு கர்நாடிக் ஒரு லூப் போன மாதிரி 6 நாளா தெளிவா இருக்கிறீங்களா? கவனிச்சுட்டு இருந்தீங்களா? இந்த 3 பகுத்தறிவும் நான் கேட்பேன் டெஸ்ட். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பைபிள் ஸ்டடி, என் பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் தான். இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். நான் 60 பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த 3 வருஷத்துல. அவ்வளவுதான் உங்க எக்ஸாம் பேப்பர்.
புரியுதா? அதுக்கு மேல பண்ணவங்களாம் இருக்காங்க. எனக்கு அதுல இருந்து கொடுக்க போறேன், ஏன்னா அதுல ஞானம் இருக்கு, விஸ்டம்னால அதுல எடுப்பேன். பட் என்ன சொல்றேன்னா, எத்தனை நாளுங்க? 6 நாள். 7வது நாள் ஏங்க அவ்வளோ அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை? யாராவது ஒருத்தர் புத்தி உள்ள ஸ்திரீ பதில் சொல்ல முடியுமா? சர்வ வல்லவருக்கு ரெஸ்ட் தேவையா? ஏசு அங்க உட்காரலாம், வாப்பா எவ்வளோ அற்புதம் பண்ணிட்டோம், வா கொஞ்ச நேரம் மலை மேல உட்காரலாம். நான் விசுவாசிக்கிறேன் 15ஆம் தேதிக்கு நீங்க பெறப்படுறதுக்கு ஆயத்தப்படுறீங்க. இயேசு ஏற்கனவே அங்க உட்காந்து இலை பாரிட்டு இருக்கிறான். கரங்களை தட்டுங்க. அந்த மலை மேல் இருக்கிற அந்த டெபோரா வால்ல ஏற்கனவே இயேசு இலை பாரி கொண்டு இருக்கிறார். அவரோட ரெவலேஷன் வெளிப்பாடுகளை வரணும்னு அங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக கர்த்தர் ஒரு இடத்துல வச்சு பூட்ட முடியாது. உடனே அப்படி நினைச்சிடாதீங்க, என்னங்க நீங்க இந்த மற்ற சமயம் மாதிரி இந்த மலைக்கு போனாதான் கர்த்தர், அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தரிசனம், புரியுதா? கர்த்தர் எங்கேயும் இருக்கிற தேவன் நம் கர்த்தர். இஸ் an omnipresent God. பட் இலைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? ஜெபிக்கிற இடம், வேதத்தை வாசிக்கிற இடம். ஏன் 7வது நாள் ரெஸ்ட்? ஓகே, பட் நான் இன்னைக்கு ஒரு மீனிங் சொல்றேன், எழுதிக்கோ. ரெஸ்ட் என்பது எபிரேய வார்த்தையில நுவாக். என்னது? அது NUACH அப்படின்னா நியூவாக் அப்படிலாம் சொல்லுவேன். எபிரேயர் சொல்லும்போது அப்படின்னு தான் பேசுவாங்க, புரியுதா? அரபிக்கு நுவாக். நுவாக் என்றால் இந்த 3 அர்த்தம் தான், சரியா? கண்டென்ட், கம்ப்ளீஷன், செலிப்ரேஷன். சொல்லுங்க. நுவாக் என்றால் ரெஸ்டோட எபிரேயர் பேர் என்ன? நுவாக். சொல்லுங்களேன் சத்தமா, உங்க வார்த்தையை சொல்லுங்க. 2026 நுவாக். உங்க பிள்ளைங்க கிட்ட போய் என்ன மம்மி கொப்ப கொப்பன்றீங்க ஏதோ அப்படின்னு கேட்க போதுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அர்த்தத்தை கேட்டா சொல்லுவீங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, ஏ இங்க வா ரோஷேல், நுவாக். என்னது? அலிஷா, நுவாக். முதல்ல போய் என் கணவருக்கு சொல்லுவோம், நுவாக் 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 நுவாக். ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இந்த ரெஸ்டுக்கு அர்த்தம் என்னன்றால், இன்னைக்கு லைவ்ல வேற போகுது, எத்தனை பேர் என்ன திட்ட போறாங்க தெரியல, ஆனாலும் கர்த்தர் நல்லவர், சரியா? இந்த நுவாக் என்ற அர்த்தம் எபிரேயர்ல ரெஸ்ட்க்கு என்ன அர்த்தம் என்றால் கண்டென்ட், கம்ப்ளீஷன், செலிப்ரேஷன். அப்ப ஏன் 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தானா? உட்காந்து பெட்டெல்லாம் போட்டு தலானையை போட்டு விரிச்சு படுத்து தூங்கல. எல்லோயும் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் படைத்த அனைத்தையும் பார்த்து மன ரம்யமாய் ரசித்து கொண்ட நாள். ஆமென். எவ்வளோ அழகா நான் படைச்சிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் அவர் ரசித்தது மட்டும் இல்ல, படைத்தது அவ்வளவும் எப்படி இருக்கு? முழுமையாய் இருக்கிறது. அறக்குறையாய் செய்கிற தேவன் இல்லைன்னு அடிக்கடி அதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. முழுமையா பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் தி வொர்க். 3வது என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணல, ஐ எம் செலிப்ரேட்டிங் தி 7th டே. சோ சபத் என்றாலே என்னது? செலிப்ரேஷன். கரங்களை தட்டுங்க. இனி கர்த்தர் உங்க கண்களை என்ன திறக்கிறார்? இலைப்பாறுதல். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த இலைப்பாறுதலின் மலையானது கர்த்தர் உட்கார சொன்ன அதே மலைதான் அற்புதமான மலையாய் மாறப்போகிறது. எப்படி என்றால், உங்கள் பகுத்தறிவு எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சார்னா, கிச்சன்ல பொருளே இல்லைனாலும் நீங்க எப்படி பார்க்க போறீங்க? மன ரம்யமா போட்டு ஆசீர்வதிக்க போறீங்க. பேண்ட்ரி கபட், போனை பார்க்கறதுக்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் இந்த வேலையை முடித்து விட்டார். He has completed my debts. என் கடனை முடித்து விட்டார். 3வது எப்படி பண்ண போறீங்க இந்த வருஷம்? உன் பகுத்தறிவு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷத்தை நான் செலிப்ரேட் மட்டும் பண்ண போகிறேன். இயேசுவின் நாமத்தில் கொண்டாட போகிறேன். ஆமென். கொண்டாடுவோமா? கர்த்தர் இதை இதைதான் கர்த்தர் இலைப்பாறுதல் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தன்னலமற்ற பகுத்தறிவை செய்றீங்களோ, கர்த்தர் இந்த ரெஸ்டை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கண்டென்ட், கம்ப்ளீஷன், திருப்தி, முழுமை, கொண்டாட்டம். மறந்துடாதீங்க. ரெஸ்ட்டுக்கு அர்த்தம் என்னங்க? ஏன்னா நம்ம டீப்பா போயிட்டே இருக்கணும் இந்த வருஷம். ரெஸ்டும் பிரசன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். என்னது? கம்ப்ளீட், சாரி, கண்டென்ட், கம்ப்ளீட், கொண்டாட்டம். தமிழ்ல திருப்பி சொல்றேன், திருப்தி, முழுமை, கொண்டாட்டம். இதுக்கு பேர் தான் ரெஸ்ட். ஆமென். இது செய்யலாமா? நம்ம எழும்பி இருந்து கர்த்தருக்குள்ள நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறது. கண்களை மூடி நன்றி சொல்லுங்க. உண்மையான அற்புதம் என்ன தெரியுமாங்க? இதை மட்டும் சொல்லிடுறோம். உண்மையான அன்பு முதல்ல கால்குலேட் பண்றதை நிறுத்துங்க, சரியா? பிலிப் மாதிரி கால்குலேட் பண்ணாதீங்க. அந்திரேயா மாதிரி டவுட் பண்ணாதீங்க.
சிறுவனை போல இருக்கிறதை கர்த்தர்கிட்ட மன ரம்யமா கொடுங்க. கர்த்தர் மீதி எல்லாம் பார்த்துக்கொள்வார். நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:7 இப்படி சொல்லுகிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிள், God loves a cheerful giver. ஆமென். இருக்கிறத சந்தோஷமாக ராஜ்யத்துக்கு விதைங்க. கர்த்தர் இந்த வருடம் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு புத்தி இருக்கிறது, ஆனால் அது சுயத்தினால், அது ஒரு செல்ஃப் ஃப்ரேம் பண்ண ஒரு ஆண்டவரே ஒரு மைண்ட் செட்டை இந்த காலை வேளை நீங்க உடைத்ததுக்காக நன்றி ராஜா. எங்கள் சுய புத்தியில நாங்க சாயவே கூடாதப்பா. உங்களுடைய ஒவ்வொரு வழிகளையும் நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் ஆண்டவரே உங்களை நாங்கள் நினைத்து கொள்ளவும். Let us acknowledge you in all our ways, Father, so that you will make our path straight. எங்க பாதைகள் எல்லாம் நீ செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உண்மை அக்னாலேஜ் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த 3 பகுத்தறிவை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எவ்வளவு அழகாய் பேசுகிறீர். கால்குலேட் பண்ணாத, டவுட் பண்ணாத, தன்னலமற்றமாய் இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னதுதான் இந்த சின்ன மெசேஜ். ஆனாலும் கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதி. நீ சொன்ன இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்குள்ள போகட்டும் ராஜா. அது ஏதோ அவங்க கேட்டு போகிறவர்கள், அதுபடி நடக்கிறவர்கள் என்று வாசித்திருக்கோம். அந்த இருதயத்தில் அது தங்கி பலன் கொடுக்க, கனி கொடுக்க உதவி செய்யுங்க. உள்ளத்தின் வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அவங்க அலங்கத்திற்குள்ள சமாதானமும் சுகமும் இருப்பதாக. தண்ணீரும் அப்பத்தையும் இங்க இருந்து ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. அன்றே அவங்களை குறை இல்லாமல் இம்மட்டும் பலத்தோடு நீ தாங்கினீர். இந்த வருடத்துக்குள்ள எங்களை நடத்தினீர். நன்றி ராஜா. எங்களோட அந்த போதுமானவர் எங்க இருக்கிற உங்க கிருபை போதும் என்று சொன்னீரேப்பா. அந்த போதுமானவரின் ஆண்டவரே அவருடைய நேச்சரை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க. நாங்க நம்பர்ஸே பார்க்க கூடாது Lord. We look at your nature. இந்த அப்பத்தை எப்படி பிட்டு நன்றி, அது வானத்துல உயர்த்தி நன்றி சொல்லி பிட்டு கொடுத்தீரோ அதே மாதிரிதான் ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை எங்களுக்கு பிட்டு. இப்பொழுது கூட நாங்க இந்த கம்யூனியன் எடுக்கும் போது ஆண்டவரே அந்த அப்பத்தை தான் நாங்க நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு நீர் உம்முடைய சரீரமானது உடைக்கப்பட்டது ஆண்டவரே, எங்களுக்கு நிமித்தம் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவரே அதே சரீரமான உடைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதை பெருக பண்ணீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பயபக்தியோடு வந்து இந்த கம்யூனியனை எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.